வணக்கம் மக்களே! அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த காணொளியில தெளிவா பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு, நீங்க இப்ப நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால், மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது மக்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் விவகாரம் பற்றி நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் பரபரப்பான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்கிறோம். அதாவது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை எடப்பாடி பழனிசாமி மிரட்டியது தொடர்பான விவகாரம் குறித்து நம்முடைய பத்திரிகையாளர்கள்லாம் டிடிவி தினகரனிடம் கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதற்கு டிடிவி தினகரன் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மேலும் தேர்தல் குறித்து தேர்தலில் கூட்டணி யார் குறித்து அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும், அவர் சட்டப்பேரவை தேர்தலில் அமமுக நிச்சயமான ஒரு முத்திரையை பதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கியுள்ளதால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் மக்களை காட்போம் அப்படின்ற பெயரில் மாநிலம் முழுவதுமாக தொகுதி வாரியாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வராரு. நேற்று முன்தினம் வேலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ மக்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. பொதுவாக அரசியல் கட்சி கூட்டங்களில் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா தொண்டர்களுடைய உதவியுடன் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு அனுப்புவாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் ஆளுநர் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததை தொடர்ந்து அதுக்கு அதிமுகவினர்கள் பார்த்தீங்கன்னா கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுறாங்க. அப்பொழுது அவர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு மிரட்டல் கொடுக்கும் வகையில் பேசியது சர்ச்சைக்குள்ளானது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி வைரலாகியும் வருது. எடப்பாடி பழனிசாமி பல்வேறு தரப்பினர்களும் பார்த்தீங்கன்னா கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மிரட்டியது தொடர்பான விவகாரம் குறித்து டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்காங்க. யார் தப்பு பண்ணுறாங்க, யார் சரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பட்டுக்கோட்டையில் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட அமமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்தில் அமமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி அவர்கள் சிறப்புரை ஆற்றிருக்கிறார். மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.